இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ சிவராத்திரி முடிந்த உடனே மாசியுடைய அமாவாசையானது வந்துருச்சு. மாசி அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மாசி அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஒரு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு மாசி அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றி இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய திறமை கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மையானது உண்டாக போகுது. பணவரவு ஆக்சுவலி உங்களுக்கு கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லாமல் எல்லாமே தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அதனால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும்போது புது விஷயங்கள்லாம் செய்துடுங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம்லாம் சாதகமாக இருக்கும். தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். ஸோ அதனால் வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ எது வேணாலும் முயற்சி பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த அமாவாசை உங்களோட லைஃப்பை ஒரு சேஞ்சை கொடுக்க போகுது. ஸோ தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமாக தொழில் வியாபாரம் நடக்கும். வாக்குவன்மையால் கூட புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையுது. அதாவது ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் தடைப்பட்ட ஆர்டர்கள்லாம் நீங்கள் தொழிலில் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் உங்களுக்கு மாறும். ஸோ மொத்தத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபகரமானதாக இருக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதுசாக பதவி உதவி புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே மேதிகரிகார்கள் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்தீங்கன்னா அது முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீங்க. இதனால் உங்களுடைய பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. பெரியவர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெண்கள் கூட நீங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் செய்தீங்கன்னா முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்கணும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஸோ பெண்கள் பணவரவை நல்லா சேமிக்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து இந்த அமாவாசைக்கு பிறகு முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் அமாவாசையிலிருந்து கிடைக்கும். சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் கலந்து கொண்டுக்கிட்டிங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மன திருப்தியோடு காரியங்கள் செய்யணும். அப்போ தான் சாதகமான பலன் நீங்கள் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பு நேரிடும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க வாய்ப்பு நேரிடும். பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஆட்டம் கண்டிருவீங்க. பார்த்து ரகசியத்தை கையாளுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அதனால் மேஷ ராசிக்கார மாணவர்கள் உங்களுக்கு மாணவர்கள் ரீதியாக ஏதாவது நண்பர்கள் கிடைத்தாங்கன்னா அதை நல்லா இந்த அமாவாசையிலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு அமாவாசையிலிருந்து பணவரவு அதிகரிக்கும்.
விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன துணிவு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்தீங்கன்னா அதிக நன்மை நீங்கள் அடைய முடியும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. இது உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட விஷயம். அதனால் கவனமாக இருங்க. அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்தவங்க இந்த அமாவாசையில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களோட கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கணும். அப்போ தான் நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்கணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நன்மை தருவதாக இருக்கும். அந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து கணவன் மனைவியிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்கள் நிறைய வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்தணும். இல்லைனா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே பாதிப்பானது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பரிகாரமாக மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். அதுதான் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால தான் குலதெய்வ வழிபாடு செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மாசி அமாவாசைன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் உங்களுக்கு தீரும். திருமணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை வர இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க, சுபகாரிய தடைகள் உடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர, இதற்கு எல்லாத்துக்குமே ஒரே வழி குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு மாசி அமாவாசையில் செய்வது நல்லது. அது சிறப்பு எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாசி மாத அமாவாசையானது கரெக்டாக இந்த டைம் வியாழக்கிழமை வருது. ஸோ இந்த அமாவாசை தினத்தில் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி அமாவாசையில் மசான கொள்ளை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவில்களில் பிரசித்தியாக நடைபெறும். தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபம் தான் அங்காள பரமேஸ்வரி சொருரூபம். ஸோ உங்களுடைய குலதெய்வம் இப்படி உக்கிர அம்மனாக இருந்தால் அந்த அம்பாளுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக செய்ய தவறக்கூடாது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. பரம்பரையாக உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தார்களோ அதே போல் நீங்களும் உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்து வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் அடுத்த மாசி அமாவாசைக்குள்ளே அந்த வேண்டுதல் பலிக்கிறத நீங்களே பார்க்கலாம். மாசி அமாவாசையில் நீங்கள் குலதெய்வத்திடம் என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால தான் மேஷ ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய குலதெய்வம் உக்ரமான அம்பாளாக இருந்தால் மேல் சொன்ன வழிபாட்டை நீங்கள் தவறாதீங்க. சரி, எங்களுடைய குலதெய்வம் அம்பாள் இல்லை, உக்ரமான தெய்வங்களுடைய வழிபாடுகளும் எங்களுடைய குடும்பத்தில் இல்லை என்பவங்க என்ன செய்வதுன்னு கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க கேட்பீங்க. நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் வழக்கப்படி உங்களுடைய வழிபாட்டினை இந்த நாளில் மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் சார்ந்த கோவிலுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்வது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். இது பொதுவான வழிபாடு. இந்த மாதிரி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இது தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு. ஸோ இந்த வழிபாடை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு பற்றி ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணதை அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற புதிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.